அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் 12 ராசிக்காரவங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் எது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை இதில் நான் கொடுத்துருக்கிறேன். 12 ராசிக்காரவங்களும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் எது எது, அதிர்ஷ்ட தேதிகள் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால், நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குமா, அதன் மூலயமா நம்ம வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்கான பண வரவுகள் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. யாரும் இல்லாதவங்க கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கோடிகளுக்கு மேலே கோடிகள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது பணத்துக்கு மேலே பணம் சேர்க்குற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறதுனாலையும், வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சொல்லாமல் வரக்கூடியது தான். இருந்தாலும் நாம் சில நேரங்களில் தேடி போகிறப்ப அதை ஒரு வழிமுறையோடு தேடி போனோம்னா அது கிடைக்கிறக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எண்கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எண்கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வண்டி வாகனமே வாங்கினாலும் நமக்கு விருப்பப்பட்ட நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு பணம் கட்டி வாங்குகிறோம். அப்போ அதுதான் எனக்கு அதிர்ஷ்டம், அந்த எண் இருந்தால் எனக்கு வண்டிக்கு வாங்கினதுக்கு எந்த ஒரு செலவும் வராது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அது ஒரு யோகமான நம்பர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அதை எதிர்பார்த்து எழுதி கொடுத்து வாங்குகிறாங்க. அப்போ அது எப்படி நமக்கு அதிர்ஷ்டம் தரும்? அந்த எண்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அந்த எண்கள் மூலயமாக அவங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையுது, மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது. அப்போ அதில் பயணம் செய்கின்ற பொழுது அவங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம் ஏற்படுது. அதே மாதிரி தான் பண வரவை எதிர்பார்த்து கூட சில அதிர்ஷ்டங்களை அதிர்ஷ்ட தேதிகளை நாம் குறித்து நாம் போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அதிர்ஷ்டம்தான். அது எந்த வகையில்? ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிற போது கூட ஒரு அவங்களுக்கு கிடைக்கிற நம்பர் ஒரு அதிர்ஷ்டமானதாக இருக்கணும். அந்த எண் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த எண் கிடச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த எண் தான் எனக்கு பாக்கியமான எண், இந்த நம்பர் தான் எனக்கு யோகமான நம்பர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறவங்க இருக்காங்க? சொல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த வகையில் ஒரு லாட்ரி சீட்டே வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாட்டரியில் கூட அவங்களுக்கு பிடித்தமான நம்பரை தான் வாங்குகிறாங்க. அது என்னதான் ஒருத்தர் யதார்த்தமாக கொடுத்தா கூட சில பேர் வாங்குவாங்க, பல பேர் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடித்தமான எண்ணை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு பிடித்தமான எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக மேஷ ராசிக்காரவங்க. இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு நம்பர் 1, நம்பர் 9 இது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு எண் 1ம் 9ம் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதே மாதிரி இவங்களுக்கு தேதிகள், அதிர்ஷ்ட தேதிகள் என்ன அப்படின்னு கேட்டால், 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதிகள். இந்த 4 தேதிகள் இவங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த தேதிகளில் இவங்க முயற்சி பண்ணுற போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1, 9 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேதிகளை 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ரிஷபம் ராசி. இந்த ரிஷபம் ராசிக்காரவங்களுக்கு எண் 4ம் எண் 6ம் இது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். இந்த எண்களுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வண்டி, வாகனங்கள், வீடு, மனை, சொத்து, சுகங்களையெல்லாம், சுகபோக வாழ்க்கையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதனால் இந்த 4ஆம் எண் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும். அதேமாதிரி சுக்கிர பகவானுக்கு 6ஆம் எண் ஆடம்பர வாழ்க்கை, செல்வந்தர் வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய எண் 6. அந்த வகையில் இந்த 4ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் சிறப்பு தரும். இவங்களுக்கு தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 24ஆம் தேதி, 13ஆம் தேதி இது ஒரு மிகுந்த சிறப்பான தேதிகள். இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்காரவங்களுக்கு 3ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் சிறப்பு தரும். இந்த 3ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் மிகுந்த சிறப்பை தரக்கூடியது. இவங்களுக்கு தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் 25ஆம் தேதியும்
மிகுந்த சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த தேதிகளில் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி. இந்த கடகராசிக்கு எண் 2, எண் 1. இந்த 2 எண்கள் தான் இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடியது. அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 11ஆம் தேதி. இந்த தேதிகள் மட்டும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரவங்களுக்கு 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி. மிக மிக சிறப்பான தேதிகள் இவங்களுக்கு. அதே எண்களும் 1, 5, 9 மிகுந்த சிறப்பான எண்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்திலே 1, 5, 9 என்பது வந்து திரிகோணஸ்தானங்கள், பாக்கியஸ்தானங்கள். அனைத்து பாக்கியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற எண்கள் தான் இந்த 1ஆம் எண்ணும், 5ஆம் எண்ணும், 9ஆம் எண்ணும். அதே தேதிகளும் அதே தான். ஒரு 23ஆம் தேதி எக்ஸ்ட்ரா ஒன்று இணைச்சிக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். ஆக சிம்மராசி நண்பர்களுக்கு 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 23ஆம் தேதிகள் அதிர்ஷ்டம் தரும். 1, 5, 9 எண்கள் அதிர்ஷ்டத்தை தரும். சரிங்களா? எதுலேயும் ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்கள். அடுத்ததாக கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் எண்ணும், 5ஆம் எண்ணும், 3, 5 இது மிகுந்த சிறப்பை தரும். இதுதான் யோகமான எண்கள். இவங்களுக்கு தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 23ஆம் தேதிகள். இது மிகுந்த சிறப்பை தரும். இந்த நாட்களில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கலாம். ஏதாவது அதிர்ஷ்டத்தை வாய்ப்புகளை நீங்கள் தேடலாம். கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்ததாக துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து எண் 4, எண் 7. இந்த 4, 7 மிகுந்த சிறப்பை தரக்கூடிய எண்கள். மிகுந்த சிறப்பை தரக்கூடிய எண்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலே வந்து 4ஆம் இடத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து களத்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது. அப்போ வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது இது. அப்படின்ற போது இந்த 7 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த சிறப்பான எண். அந்த வகையில் வந்து இவங்களுக்கு வந்து 2 என்றும் 22ம் 25ம் மிகுந்த சிறப்பான தேதிகள். இந்த தேதிகளில் வந்து இவங்க வந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு பண வரவு உண்டு அப்படிங்கிறது. துலாம் ராசிக்கு 4ஆம் எண்ணும், 7ஆம் எண்ணும். அதிர்ஷ்ட தேதிகள் 2, 22, 25. இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுக்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுக்கலாம். அதில் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சகம் ராசி. இந்த விருச்சகம் ராசிக்கு வந்து 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மிகுந்த சிறப்பை தரக்கூடிய தேதிகள், எண்கள். 1, 8, 9 மிகுந்த சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். அதே தான் தேதிகள் 1, 8, 9, 26, 27. இந்த தேதிகள் வந்து மிகுந்த சிறப்பான பலன்களை தரும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து 3ஆம் எண்ணும், 5ஆம் எண்ணும் மிகுந்த சிறப்பை தரக்கூடியது. 3ஆம் எண்ணும், 5ஆம் எண்ணும் மிகுந்த சிறப்பை தரக்கூடியது. இந்த எண்கள் ஒரு கூட்டுத்தொகையிலையோ அல்லது ஆரம்ப எண்ணாகவோ கடைசி எண்ணாகவோ இருந்தாலோ அது ஒரு தனி ஒரு மதிப்பு மரியாதையை நமக்கு கொடுத்துவிடும். இவங்களுக்கு தேதிகள் அப்படின்னு சொன்னால் 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 23ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த தேதிகள் மிகுந்த சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த தேதிகளில் வந்து அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் கிடைத்தே தீரும். அடுத்ததாக மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் எது அப்படின்னு கேட்டால் 4ம் 8ம். 4ம் 8ம். இந்த 4ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் கண்டிப்பாக மிகுந்த உயர்வை தரும் எண்களாகும். மகர ராசிக்கு கண்டிப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய எண்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான தேதிகள் அப்படின்னு சொன்னால் 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 26ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி. இந்த தேதிகள் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள். 2, 4, 26, 13, 17. இந்த தேதிகள் மிகுந்த சிறப்பை தரும். இந்த தேதிகளை நீங்கள் ஒரு நல்ல காரியங்களை செய்ய நீங்கள் தொடங்கிக்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசிக்கும் 4ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் தான். ஏன்னா 2 ராசிகளுமே சனி பகவானுக்குரிய ராசிகள். அதே மாதிரி 8 வந்து சனி பகவானுக்கு உரிய எண். கண்டிப்பாக மிகுந்த யோகத்தை தரும்.
இவங்களும் இதே தேதிகள் தான். அதாவது 2, 4, 13, 17, 26 இந்த தேதிகள் வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்கள குடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக அதில இவங்க முயற்சி பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி. இந்த மீனம் ராசிக்கும் அ 1ஆம் எண்ணும், 5ஆம் எண்ணும், 9ஆம் எண்ணும் மிகுந்த பாக்கியத்தை தரக்கூடிய எண்கள். கண்டிப்பாக மிகுந்த சிறப்பை தரக்கூடிய எண்கள். அந்த வகையில இவங்களுக்கான தேதிகள் 1, 5, 9, 23, 27 ஆகிய தேதிகள் வந்து மிகுந்த நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தேதிகள் அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா, அது வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். ஆக எண்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவரவருடைய பெயர்களை கணித்து பார்க்கும் பொழுது, அதில வந்து ஒரு கூட்டுத்தொகையான எண் வரும். அதுவும் அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். ஆக இந்த 12 ராசிகளுக்கும் இது ஒரு பொதுவான கணிப்பான பலன்கள். அப்ப இந்த எண்கள் தான் ஆதிக்கம் நிறைந்த எண்களாக இந்த ராசிகளுக்கு இருக்கும். அதனால இந்த எண்கள வந்து நீங்க அடிப்படையா வச்சுக்கிட்டு, அதில ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகாது அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஆக இந்த எண்களை வைத்து நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை சோதித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே நண்பர்களே, 12 ராசி நண்பர்களும் இந்த எண்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்களுக்கு குறிக்கப்பட்ட தேதிகளிலும் நீங்கள் நல்லதொரு காரியங்களை செய்து வெற்றி பெறலாம் என்று கூறி, மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.